கோடை வெயிலை எப்படி சமாளிக்கலாம் என்பது குறித்து ராசிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சிறியவர் முதல் பெரியவர் வரை வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கூட பயப்பட்டு வருகிறார்கள். மேலும் வரும் 4ஆம் தேதி கோடை வெயிலின் உச்சமாக கருதப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ள நிலையில் வரும் வெயிலை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் கூறும் கருத்துக்களை காண்கலாம். 9 மணி வரைக்கும் அப்படி கேரளா வேலை செய்கிறாங்க. அதிகமாக துண்டை நனைச்சி போட்டு, வேஷ்டி நனைச்சி போட்டு, ஈர துணி நனைச்சி போட்டு ஒரு மணி நேரம் போத்தி படுத்துக்கிறாங்க. அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேறு காட்டில் எதுவும் வெயிலும் போக முடியல. பயங்கரமான ஹீட்டுங்க. அப்படியே சூடு பிடிச்சிக்குதுங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பூரா ஹீட் ஆகி யூரி விட்டாவே அப்படியே மஞ்சளாக ஹீட்டாக எரிச்சலாக எரியுது. அதனால் மழை பெய்யாத ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெஞ்சா தான் இதுக்கு விடுவு காலம். வேறு யாரும் நாமளும் நீங்களும் எதுவுமே பண்ண முடியாது. வெயில் தான் மக்கள் அவதிப்படுறாங்க. வெயில் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. அவங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க பண்ணுறீங்க, ஒன்றும் பண்ண முடியல. விசாரம் அப்படி ஒரு நிழல் கண்ட மாதிரி ரெண்டு பக்கம் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி இருக்குது, கட்டினாலும் தாங்க 2 நாள் ஒரு காயுது பூரா. எவ்வளோ தண்ணி கட்டினாலும் வெய்யடி அடி சோப்பு பூரா பழுத்து போயிடுதுங்க. பழுத்து அப்படியே செடியே சாப்பாகுது. பூரா மஞ்சள் குடிச்ச மாதிரி, மஞ்சள் எப்படி இருக்குங்களே அது மாதிரி ஆகி போயிடுது. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பார்த்து மழை பெஞ்சா தான் அது குளிர்ச்சி ஆகும். வெயில் தான் அதிகமாக இருக்குங்க. இப்போ இந்த சித்திரை காலாவதி மழைகளை வந்தால் கொஞ்சம் தாக்கம் அதிகம் கம்மியாகுமோன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த வைகாசியில் ஏதோ மழைகளை வந்துச்சுன்னா கொஞ்சம் தாக்கம் இருக்காது. வெயில் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் தாங்க பிடிக்க முடியாது. சின்ன கொஞ்சம் ரொம்ப தொல்லையில் தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு அவங்கவுங்க கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போயிட்டு இந்த நேரத்தில் போயிட்டு நான் கொஞ்சம் நிதானமாக கரெக்டாக இருக்கணும்னு தாங்க சொல்ல முடியும். அவங்கவுங்க பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதுதான். இந்த காய்ச்சல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே தீர்க்க முடியல. அவர் தான் நம்புது வழியே தாகம் தீர்க்க முடியல. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த மக்களும் அவங்க கரெக்டாக இருந்து கொஞ்சம் நாள் நிழல் கண்ட பக்கம் இருந்து பண்ணிக்கிட்டா பேர் கந்தசாமி. இப்போ இந்த வறட்சி வந்து பயங்கர வருஷத்தை விட அதிகமான வறட்சியாக இருக்குது. 10 மணிக்கு மேலே பொதுமக்கள் யாரும் ரோட்லேயே போக முடியல. அந்த அளவுக்கு முகத்தை கருக்கிற அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. ஆற்றுல தண்ணி இப்போ நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சமாக வர சீசன்லேயும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாயக்கழிவுகள், இதெல்லாம் சாயக்கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். விவசாயிகளுக்கு இந்த காய்ச்சல் வந்து விவசாயத்தை பாதிக்கிற அளவுக்கு தென்னை மரம்லாம் கருவுற கண்டிஷன் இருக்குது. என்னதான் தண்ணி பாய்ச்சாலும் கருவுற கண்டிஷன் இருக்குது. இதை கவர்மெண்ட் வந்து இதுக்கு தகுந்த நிவாரணமாக ஏதாவது உதவி பண்ணணும்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். மக்களுக்கு வந்து இந்த வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் ஈவினிங் டைம்லையும் காலையில் டைம்லையும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு வெயிலில் போகாமல் இருந்தால் தன் உடல்நலத்தை பாதுகாத்துக்கலான்னு என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். வெயில் முடியலைங்க. நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றிலையும் மலைகள் இருக்குது, மரமட்டையெல்லாம் இருக்குது. ஆனால் இது இருந்து கூட இவ்வளவு பசுமை இருந்து கூட இங்கே வந்து வெயில் தாங்க முடியல. நுரத்தல் அளவு வெயில் அடிக்குது. பகல் நேரத்தில் எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை மாதிரி மலையில் மலை சிகரங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம். பாக்ஸைட் தாதுகளுக்காக வெட்டி எடுத்துட்டோம். ரோடு போகிறதுக்காக ரோடு இந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். கொஞ்சம் மக்கள் எதிர்காலத்தில் மரங்கள்லாம் நிறைய நடணும், இயற்கையை பாதுகாக்கணும். பாதுகாத்தா எதிர்கால தலைமுறைகள் இந்த கடுமையான வெயிலை அனுபவிக்காமல் இருப்பாங்க. பகல் நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் யாரும் வெளியே போகாமல் இருக்குது நல்லது. வயதானவங்க காலை 11லேருந்து 3 மணி வரைக்கும் நிழல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக தண்ணி குடிங்க. நீர் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய சாப்பிடுங்க. வெயிலோட தாக்கம் ராசிபுரத்தில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பேனண்டியாக பார்க்கும்போது வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் இருக்குங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு குளிர்பாதனமோ இல்லை ஏதோ ஒரு ஜென்ரலாக ஒரு இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.